வணக்கம் வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். ஒரு புதுவிதமான அறிவிப்பு ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா வெளியிட்டிருக்காங்க. ஒரு முக்கியமான அறிவிப்பு. அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா உடனே நம்ம சடனாக வீடியோ கொடுக்குறோம். பேன் கார்டு உள்ளவர்களுக்கு ஒரு 2 விதமான அறிவிப்புகள் கொடுத்துருக்காங்க. என்னென்ன அறிவிப்புகள், இதை எப்படி நம்ம சரியாக பயன்படுத்தணும், இதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அறிவிப்புகள் என்ன, ரூ. 1000 சொல்லியிருக்காங்களே, இது என்ன ஸ்டேட்மெண்ட், இது என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். குயிக்காக பார்த்துருவோம், ஓகேங்களா? நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா தான் இன்னும் நிறைய விதமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வகையில் இருக்கும். அதனால் நீங்கள் இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் அரசு வேலைவாய்ப்பாக இருக்கட்டும், ஸ்கீம்ஸ் அப்டேட்டாக இருக்கட்டும், அரசு தரப்புலேருந்து ஏதாச்சும் ஒரு சின்ன ஒரு அறிவிப்பு வந்தால் கூட நாங்கள் ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு நிறைய விதமான அப்டேட்ஸை கொடுத்துக்கிட்டே இருப்போம். அதனால் உங்களோட சப்போர்ட்டும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேவை. அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனடியாக அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. அதேமாரி நிறைய பேர் கேட்குறது, இந்த பேன் கார்டோட ஆதார் கார்டு லிங்க் பண்ணணுமா, ஆதார் கார்டு பேங்க்கில் லிங்க் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதமான ஸ்டேட்மெண்ட் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அந்த அரசு தரப்புலேருந்து ஒரு முக்கியமான அறிவிப்புகளை வெளியிட்டிருந்தாங்க முன்கூட்டியே, ஓகேங்களா? யார் யாரெல்லாம் பேன் கார்டோட ஆதார் கார்டு மெர்ஜ் பண்ணலையோ உடனடியாக நீங்கள் மெர்ஜ் பண்ணணும், அதாவது ஆட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. நிறைய பேர் ஆட் பண்ணலை, சரி பண்ணிக்கலாம், அப்புறம் மறுபடியும் ஒரு டைம் கொடுத்தாங்க, இந்த டைமுக்குள்ளே பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைமுக்குள்ளேயும் நிறைய பேர் பண்ணலை. அப்புறம் பார்த்தீங்களா, அது ஆன்லைன்லேயே கொடுத்தாங்க, நீங்களே பண்ணிக்கலாம், ப்ரௌசிங் சென்டர் போக தேவையில்லை, நீங்களே எல்லா விதமான இதையுமே நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட்டு கொடுத்தாங்க. நிறைய பேர் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா பேங்க்கில் லிங்க் பண்ணணும், அதாவது பேங்க்கில் உங்களுடைய ஆதார் கார்டையும் பேன் கார்டையும் பேங்க்கில் லிங்க் பண்ணணும், அப்போ தான் உங்களுக்கு நிறைய விதமான தகவல்கள் தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு பேங்க்கில் லிங்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் போனாங்க. நிறைய பேர் லிங்க் பண்ணிட்டாங்க. ஓகே, இப்போ லிங்க் பண்ணினதுக்கும் இப்போ இந்த பேன் கார்டு அப்டேட்டுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சம்மந்தம் இருக்குது. நிறைய பேர் இந்த பேன் கார்டில் இந்த அப்டேட் பண்ணாமல் நீங்கள் அக்கௌண்ட்டில் போய் ஒரு ரூ. 1000 எடுக்கணும் அப்படின்னா கூட உங்களால் எடுக்க முடியாது, ஓகேங்களா? ஏன்னா நீங்கள் தமிழ்நாட்டிலே பார்த்துருப்பீங்க, ஒரு ரூ. 1000 அக்கௌண்ட்டில் இருந்து போடலாம், நீங்கள் அக்கௌண்ட்டில் ஃபில்லிங் பண்ணிகிட்டே வரலாம், ஆனால் அவங்களுடைய அக்கௌண்ட்லேருந்து எடுக்க முடியாது. அதுமாரி ஒரு சுச்சுவேஷன் வரப்போகுது. அதுக்கு தான் முன்கூட்டியே பார்த்தீங்க அப்படின்னா இதுமாரி சின்ன சின்ன அப்டேட்ஸ் எல்லாம் நீங்கள் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா பிற்காலத்தில் இதுமாரி ஒரு பெரிய அறிவிப்புகள் வந்தாலும் நீங்கள் ஸ்டாண்டர்டாக இருக்க முடியும். நிறைய பேர் இப்போயே அந்த அறிவிப்புகளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா அரசு அறிவித்து இன்னும் ஒரு 1லேருந்து 2 நாளுக்குள்ளே கூட ஆகலை. சர்வர் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. போய் ஒரு அப்டேட் பண்ணணும் அப்படின்னா கூட ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, ஓகேங்களா? ஓகே, வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. இன்னும் பலவிதமான தகவல்கள் வந்தவண்ணம் இருக்கிறது, பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். ஏதாச்சும் சந்தேகம், டவுட் அப்படின்னா தாராளமாக எங்களை தொடர்பு பண்ணுங்கள். ஒன் பை ஒன்னாக நிறைய விதமான அப்டேட்ஸை, நிறைய விதமான தகவல்களை ஒன் பை ஒன்னாக அப்டேட் கொடுக்குறோம், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, ஓகேங்களா? நீங்கள் என்ன நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் அவைலபிளாக கொடுத்துருக்கோம், தாராளமாக கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறையா விதமான அரசு தரப்பிலான தகவல்களை உங்களுடைய மொபைலுக்கு உடனுக்குடனே நாங்கள் அப்டேட் பண்ணுவோம், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, ஓகேங்களா? ஓகே, இந்த பேன் கார்டை ஃபஸ்ட்டு பேன் கார்டு நீங்கள் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணிவிட்டு அதில் ஏதாச்சும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸோ எரர்ஸோ இருக்கக்கூடாது. ஃபாதர்ஸ் நேம் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துக்கோங்க, உங்களுடைய நேம் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. பெண்களாக இருந்து திருமணமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த திருமணமான அவர்களுடைய நேம் கரெக்டாக இருக்குதா அப்படின்னு பார்த்துக்கோங்க, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. நெக்ஸ்ட்டு உங்களுடைய ஆதார் கார்டில் எல்லா ப்ரொசீஜரும் கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணிக்கணும். அந்த ப்ரொசீஜர் நீங்கள் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு உங்களால் மூவ் பண்ண முடியும். உங்களுடைய பேன் கார்டில் ஆதார் கார்டை லிங்க் பண்ணுங்கள். லிங்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓகே. நெக்ஸ்ட்டு பேங்க்கில் போயிட்டு இது ரெண்டையுமே மெர்ஜ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே லிங்க் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எப்படிங்க இதை செக் பண்ணுறது அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ப்ரௌசிங் சென்டர் போய் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அவங்களே செக் பண்ணி பார்க்குறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது. இல்லைங்க நாங்களே செக் பண்ணிக்கிறோம் அப்படின்னா நீங்கள்
பேன் கார்டில் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். incometax.gov அப்படிங்கிற வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம், எல்லா விதமான அப்டேட்டுமே பண்ணிக்கலாம். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. இன்னும் பல விதமான தகவல்கள் வந்தவண்ணம் இருக்கிறது, பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். இந்த அப்டேட்டை பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னா உங்களால் அமௌண்ட் எடுக்க முடியாது. அமௌண்ட்டு போட முடியுமோ எடுக்க முடியாது. அதனால் கரெக்டாக இந்த வேலையை கரெக்டாக செஞ்சு வச்சுக்கோங்க.